पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். வைகாசி மாத கிரகநிலை. வைகாசி மாதத்தில், அதாவது மே மாதம் 15ஆம் தேதி சூரிய பகவான் ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதுக்கு முன்னாடி ஒரு நாள் முன்னதாக 2025 மே மாதம் 14ஆம் தேதி குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுனத்துக்கு பயிற்சியாக இருக்கிறாரு. சூரியன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு ஒரு மாதத்திற்கு ஒரு முறை பயிற்சியாக கூடியவர். மேச ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு செல்லும்போது வைகாசி மாதம் பிறக்குதுங்க. இதனால் வைகாசி மாதம் ரிஷப மாதம் என்றும் அழைக்கப்படுது. அதிக சுப முகூர்த்தம் அடங்கிய மாதமாகவும் மே 23ஆம் தேதி புதனும் சூரியனுடன் சேர்ந்து புத ஆதித்ய ராஜயோகத்தையும் உருவாக்குதுங்க. வைகாசி மாத ராசி பலன்கள் 2025ஆம் ஆண்டு ரிஷபராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். ரிஷபராசி அன்பர்களே, இந்த மாதம் முழுவதும் ராசிக்குள்ள சுகாதிபதியான சூரியன் அமர்ந்திருக்கிறார். ராசிநாதன் சுக்கிரன் உச்சத்துடன் 2.5 வாரங்கள் வரை மீனராசியில் அமர்ந்திருக்கிறார். தனாதிபதியான புதன் ராசிக்கு விரயஸ்தானத்தில் நிற்கிது. உங்களுக்கான மாபெரும் விடுதலை குரு பகவான் ஜென்மராசியை விட்டு வெளியே தனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறது தான். உங்களுக்கான விசேஷமான இனிமை நன்மைகள் அனைத்தும் செய்து கொடுக்கின்ற கிரகங்கள் ராசிநாதனான சுக்கிரன், குரு, ராகு மற்றும் யோகாதிபதியான சனீஸ்வரன் தான். ஒவ்வொரு விஷயத்திலும் நிதானமான வளர்ச்சியை நீங்கள் சந்திப்பீங்க. வீட்டை பற்றிய முழு கவலையும் விலக போகுதுங்க. உபரி ஆதாயம் பொருட்டான முக்கியமான விஷயங்கள், திட்டங்கள் தொடர்பான பயணங்கள்லாம் ஏற்பட போகுதுங்க. வருமானம் அதிகரிக்கும். ஆரோக்கிய தொந்தரவு ஏற்படாது. வாரிசுகளால் பெருமிதமான மகிழ்ச்சி ஏற்படும். கடன் கொடுக்கல் வாங்கல், நாணயம், மற்ற பிற பணம் சார்ந்த விஷயங்கள் சாதகமான முடிவுக்கு வரப்போகுதுங்க. உத்தியோகம், பதவி, பணி விஷயங்களில் மாதம் தொடங்கி 11 தினங்கள் கடந்த பிறகு சாதகம் உண்டாகும். அரசாங்கத்தால் ஆக வேண்டிய காரியங்கள், ஆவண விஷயங்கள் நிறைவேற போகுதுங்க. தொழிலில் புதிய வியாபாரம், பெரிய பட்ஜெட்டு சார்ந்த முயற்சிகள் லாபத்தில் முடிய போகுது. அயலூர், அயல் தேச தொழில், உத்தியோக முயற்சிகள் லாபத்துடன் கைகூடும். உத்தியோகம் மற்றும் மன வாழ்க்கை ரீதியாக தேவையற்ற சஞ்சலத்தில் தொடர்கின்ற ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு நிம்மதி, இனிமை உண்டாகும். மாதம் முழுவதும் விருச்சகம், மகரம் ராசிக்காரவங்க அனுகூலமாக நிற்பாங்க. திருமண சுபகாரிய விஷய முயற்சிகளில் அனுகூலம் ஏற்படும். பூர்வீக சொத்து விவகாரங்கள் சாதகமாகும். இந்த மாதம் செவ்வாய், புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் வளர்ச்சி, விஐபி சந்திப்பு, பணவரவு என்றபடி காத்திருக்குதுங்க. இந்த மாதம் 1, 3, 4, 7, 11, 13, 22, 26, 29 ஆகிய நாட்களில் வியக்கும்படியான வளர்ச்சியை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. அடுத்தது பெண்களை பற்றி பார்க்கும்பொழுதே எல்லா கவலைகளும் மறைந்து லட்சுமி கடாட்சம் உயர்ந்து இல்லத்துக்குள் மனமகிழ்ச்சி சம்பவங்கள்லாம் நடைபெறும். அடுத்தது மாணவ மாணவிகள் குடும்பத்தார் வியக்கும்படியாக, கல்வி நிறுவனங்கள் பாராட்டும்படியாக சாதனையெல்லாம் நீங்கள் செய்ய போகிறீங்க. அடுத்தது விவசாயிகள்
உற்பத்தி பொருள் வகையில் எதிர்பார்க்கின்ற அரசாங்க சலுகைகள் கிடைக்க போகுது. அடுத்தது உத்தியோகஸ்தர்கள் மாதம் தொடங்கி 8வது தினத்திலிருந்து உத்தியோகம் மேலிட வகையில் அதிர்ஷ்ட செய்திலாம் தேடி வரும். அடுத்தது தொழிலதிபர்கள் 2வது வாரம் கடந்த பிறகு எதிர்பார்த்துள்ள அரசு சலுகைகள் கிடைத்து நினைச்சது நிறைவேறும். அடுத்தது கலைஞர்கள் கலை சார்ந்த விஷயங்களில் பெரிய சாதனை செய்து அரசாங்கத்தால் பாராட்டப்பட இருக்கீங்க. அடுத்தது அரசியல்வாதிகள் மேலிடம் பாராட்டும் வகையில் கட்சி பணிகளில் தீவிரமாக ஈடுபட போகிறீங்க. அனுகூலமான நட்சத்திரங்கள் மிருகசீரிடம், திருவாதிரை, பூசம், ஆயில்யம், பூரம், உத்திரம், அஸ்தம், அனுஷம், பூராடம், சதயம், உத்திரட்டாதி, பரணி. பணவரவும் அதிர்ஷ்டமான நாட்களும் மே மாதம் 15, 17, 18, 21, 22, 24, 26, 29, 30, 31. ஜூன் மாதம் 1, 2, 4, 7, 9, 13, 14. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுதே இந்த மாதம் தொடர்ந்து 9 தினங்கள் ஸ்ரீ சூரிய பகவானுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபட்டு கொள்ளுங்க. ஒரு முறை திருவெண்காடு சென்று வரணுங்க.